நீங்கள் காற்றை விதைத்தால் உங்களுக்கு திரும்பி கிடைக்க போது புயலாக இருக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா ஈரான் சொல்லுது. அப்போ என்ன நடக்குது மத்திய கிழக்கில் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்டே. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 5 நாள் ஆச்சு. 5 நாள் ஆகுது. ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் உட்பட கிட்டத்தட்ட 5-6 கப்பல் வந்துக்கிட்டு ஈரானை சுற்றி நிற்கி. இதுதான் ஈரான் உள்ளக்க வந்துக்கிட்டு போகிறதுக்கு முடியலை. அமெரிக்கா வந்துக்கிட்டு என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா யூஏஇ கிட்ட வந்துக்கிட்டு பெர்மிஷன் கேட்குறப்ப யூஏஇ வந்துக்கிட்டு மறுக்குது. யூஏஇ ஸ்ட்ராங்காக மறுக்கிறாப்ப யூஏஇலேருந்து ஈரான் அடிக்கிறது ரொம்ப ஈஸி, பார்டர் ஷேர் ஆகுது. ஆனால் யூஏ என்ன சொல்கிறாங்கன்னா திட்டவட்டமாக வந்துட்டு எங்களோட வான்பரப்புனாலும் சரி, நிலப்பரப்புனாலும் சரி, இல்லைன்னா நீர்ப்பரப்புனாலும் சரி, எந்த மூணையுமே வந்துக்கிட்டு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொன்னதாக வந்து புதிய நியூஸ் வெளியில் வந்துருக்கு. ஏன்னா நீட்டாக சொல்லிட்டாப்ல ஈரான் என்னன்னா நீ செஞ்சுக்கோ, ஆனால் திருப்பி அடி அப்படிங்கிறது வந்துக்கிட்டு பயங்கர அடியாக இருக்கும். நீ அனுப்புறது காற்றாயிடுச்சுன்னா எனக்கு ரிட்டர்ன் வர்றது வந்துட்டு புயலாக இருக்கும். அவங்க எந்த எஃபெக்டில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோம். கிட்டத்தட்ட ஈரானோட கடற்பரப்பில் ஹார்முஸ் ஜலசந்தி சுற்றி வந்துட்டு ஆன்டி ஷிப் மிசைல் அப்படிங்கிறத கப்பலை எதிர்க்கும் கூட மிசைல்ஸை வந்துட்டு ரெடியாக வச்சுட்டு இருக்காங்க. ரெடியாக வச்சுட்டு இருந்ததோடு மட்டும் இல்லாமல் ஈரான் செய்த செயல் அது வந்து இன்றைக்கி உலகையே வந்துக்கிட்டு அம்பரப்புக்கே வச்சுருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏற்கனவே ஒரு நியூஸ் நம்ம போடல, அது வந்து வெளியில் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும். ஈரான் பிரச்சனையில், அதாவது ஈரான் கொழுந்து விட்டு பிரச்சனையாக இருந்த சமயத்தில் வந்துக்கிட்டு ஈரானோட பிரஸ்டிஜ் வந்துக்கிட்டு ஒரு நியூஸை வெளியில் விட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்ல. என்னன்னா, நீ ஆயத்தில் அல் காமினியை வந்துக்கிட்டு சொன்னீங்கன்னா ட்ரம்ப் ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்னாங்க. எங்கள் புல்லட்டுக்கு தூரத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வந்துட்டு வெளியிட்டாங்க. அதாவது ட்ரம்ப்பையே மிரட்டுறதுக்கு, நீ இந்த தலைவரை கொன்னேன்னா உன்னோட உயிர் அங்கே இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு வந்துக்கிட்டு ரொம்ப ஹார்ஷாக வந்துக்கிட்டு அந்த ஒரு சேனல், அரசு சேனல் வந்துக்கிட்டு வெளியிட்டாங்க. இது அமெரிக்காவே வந்து கொண்டு வந்துட்டு ட்ரம்ப்பே வந்துட்டு மிக கோபத்துக்கு உள்ளாகிடுச்சு. இது ஒரு விஷயம். இது அப்படி இருக்கும்போது இப்போ என்ன செஞ்சுட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஈரானில் இல்லை டெஹரானில் ஒரு முக்கியமான இடம் தான் இன்க்லப் ஸ்கொயர் அப்படிங்கிற இடம். இந்த இன்க்லப் ஸ்கொயரில் வந்துட்டு ஒரு பெரிய பில்போர்டு மாதிரி அந்த இதில் வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் போர்டு. அந்த போர்டில் வந்துக்கிட்டு ஒரு கார் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற அளவுக்கு உள்ள எலக்ட்ரானிக் போர்டில் வந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, அமெரிக்காவோட கொடி வந்துக்கிட்டு பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரியும், அதில் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இருக்குல்ல, இந்த போர்க்கப்பல் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 ஃப்ளைட்டு, அதாவது ஃபைட்டர் ஜெட்டு அப்புறம் வந்துக்கிட்டு ஹெலிகாப்டர்லாம் தாங்கி செல்லக்கூடிய இந்த கப்பல் மிகப்பெரிய பிரம்மாண்டமான போர்க்கப்பல், அணு ஆயுதம் வர உள்ள இந்த போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பலை வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தி அது ஒட்டஞ்ச மாதிரியும் கீழே வந்துக்கிட்டு ரத்த ஆறே ஓடுற மாதிரி இந்த பில் போர்டில் வந்துக்கிட்டு இந்த இதில் வந்துக்கிட்டு அந்த படத்தை வந்துட்டு வச்சுருக்காங்க. இதை எடுத்து வெளியில் விட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா கார்டியன் அமெரிக்கா பத்திரிகை மட்டும் இல்லாமல் நிறைய சர்வதேச ஊடகங்களில் வெளியில் வந்துருந்தாலும் கார்டியன் தான் இது ஃபஸ்ட்டு வெளியில் விட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்த மக்கள், ஈரான் மக்கள் வந்துட்டு பார்த்துட்டு போகிற அளவுக்கு இதை வச்சதுக்கு காரணம் நிறைய இருக்குது. அதாவது உண்மையிலேயே ஆப்ரஹாம் போர்க்கப்பலை வந்துக்கிட்டு அடித்து உடச்சிட்டு போடவே இல்லை, தாக்குதல் நடத்தவே இல்லை. ஆனால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத, அந்த விளைவுகள் எப்படி இருக்குங்கிறத காட்டுற விதமாக வந்துக்கிட்டு இது வச்சுருக்காங்க. இது வைக்கப்பட்டதுக்கு மெயின் காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அங்குள்ள ஈரான் மக்கள் வந்துக்கிட்டு ஈரான் அரசை நம்புறதுக்கு, ஈரான் அரசு மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு, அமெரிக்கா வந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்கிறது வந்துட்டு மக்கள் வந்து நல்ல ரீதியில் வந்துக்கிட்டு புரிகிறதுக்கு, ஆனால் இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற தெரிகிறதுக்கும் அதை புரிய வைக்கிறதுக்கு இந்த போர்டை வச்சு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய வரவேற்பாங்க வந்துக்கிட்டு ஈரானில் வந்துக்கிட்டு வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த போர்டுக்காக. அப்போ இப்படியாப்பட்ட இதை அப்போ என்னென்ன எந்த சமயம்னாலும் சரி அடிச்சா என்ன, உன் போர்க்கப்பல் அங்கே இருக்குங்கிறதுக்கு எந்த வித இதுவுமே கிடையாதுங்க, கேரண்டியே கிடையாதுங்க. ஈரான் என்ன ஃப்ளைட்டு அங்கே உள்ள ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல்லேருந்து F-35, F-15, F-16, F-35 விமானங்கள் வந்துக்கிட்டு பறந்து உயர்ந்து எங்களை வந்து தாக்குதல் நடத்தலாம். ஆனால்
திருப்பி சொல்கிற ஒரு கோடு போட்டு நான் கவர்றான். ஆனால் அது ஒரு கேள்வி கேட்டு சொல்லியிருக்கான், ரிட்டர்ன் வந்து இறங்குறதுக்கு அந்த கப்பல் அங்கே இருக்குமாங்கிறது வந்து சந்தேகம் டாப்ல ஈரான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாப்ல. இப்போ அந்த பிரச்சனையே என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த நேரத்தில் இவ்வளோ நாள் வந்து அடிச்சிருக்கலாம்னா அடிச்சிருக்கலாம், அடிக்காமல் இன்னுமே இருக்கு இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபியூஷன் இருக்காப்ல. என்னன்னா அணு ஆயுதம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தடுமாறிட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம தாக்குதல் நடத்தாங்கன்னா இதோட சைடு எஃபெக்ட் வந்துட்டு எப்படி இருக்குங்கிறது வந்துக்கிட்டு தெரியலை. ஆழம் தெரியாமல் கொண்டு போய் காலை விடவா அப்படிங்கிற ஒரு யோசனையிலையும் அமெரிக்கா இஸ்ரேல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆயத்தில் காமினியும் இல்லைன்னா முக்கியமான சில தலைவர்கள் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இதை லொக்கேட் பண்ண முடியலை, மொசாதை வந்துட்டு கான்டாக்ட் பண்ண முடியலை. அது வந்து மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸும் வெளியில் வந்துட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் தான் வந்துக்கிட்டு அந்த பிரச்சனையாக இருக்குது. யாருக்கு? அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். கப்பல் வந்துட்டு கப்பல் வந்தால் மறுநாள் அடி தொடங்கியிருக்கலாம், தொடங்காமல் இன்னும் வந்து காவு காத்துட்டு இருக்காப்புல. என்னக்காக காவு காத்துட்டு இருக்காங்க தெரியல. ஆனால் ஈரான் தெளிவாக சொல்லிட்டாப்புல, எல்லாமே ரெடி, வி ஆர் ரெடி, ஃபிங்கர்ஸ் ஆன் ட்ரிகர் அப்படின்ட்டாப்புல. அதாவது எங்களோட விரல் வந்துட்டு காஞ்சியில் தான் கரெக்டாக கை எடுத்துக்கு, எப்போ எந்த நிமிஷத்தில் வந்துட்டு தத்துவங்கிறது வந்துட்டு சொல்லவே முடியாது அப்படின்ட்டாப்புல. யார் ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கிறா? ஈரான் ஃபர்ஸ்ட் அடிக்குமா, இல்லை அப்படின்னா வந்துட்டு அமெரிக்கா இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் அடிக்கிறா? ஈரான் அடிக்குங்கிற அளவுக்கு இருக்குது. ஈரானுக்கு ஒரு பிளான் இருக்குது, நம்ம முந்தி அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிளான் பண்ணி மெயினாக ஏதாவது அடித்து காலி பண்ணிவிட்டு திரும்பி அடிக்கிறதுக்கு முன்னே நம்மளே அடிச்சுட்டா என்னங்கிற ஒரு சிந்தையும் அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. இன்னொன்று ஈரான் சைடில் ஈரான் தரப்பில் வந்து யோசிக்கிறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளே முன்கூட்டி போயிட்டு அடிச்சுட்டு அப்புறம் வந்துக்கிட்டு வெளிநாடுகள் வந்துக்கிட்டு நமக்கு சப்போர்ட் தராமல் போச்சுன்னா, அதாவது ஈரானை அடித்த பிறகு ஈரான் திருப்பி அடிச்சிச்சுன்னா வந்துக்கிட்டு சப்போர்ட் ஈரானுக்கு இருக்கும். ஆனால் ஈரானை முன்கூட்டி போய் அடிச்சுட்டாங்கன்னா அது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சாதகமாக போயிருமாங்கிற ஒரு திங்கிங் வந்து இருக்குது. அதனால தான் இது வேற வந்துக்கிட்டு ஈரான் பொறுமை காத்துட்ருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்துட்டுருக்கு. இது போக ஹிஸ்புல்லாவும் சரி, யமனில் உள்ள ஹூதிகளும் சரி தயார் நிலையில் இருக்காப்புல. நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற ஈராக்கில் உள்ள ஈரானோட ப்ராக்சி குரூப் இருக்குது நிறைய. அந்த ப்ராக்சி குரூப்பும் வந்துக்கிட்டு ரெடியாக இருக்காப்புல, நாங்கள் அமெரிக்கா பேஸை அடிப்போம் அப்படிங்கிற லெவலில் நிற்கிறப்பல. ஆனால் இதில் ஒரு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த முறை வந்துக்கிட்டு ஈராக்கு வந்துக்கிட்டு ஒரு டோக்கனாக வந்து நான் அடிப்பேங்க காமிக்கிற மாதிரி காமிச்சு கத்தரை மட்டும் அடிச்சுட்டு போனாப்புல. ஆனால் இந்த தடவை அப்படி நிறுத்த போகிறது இல்லை. அடிக்குன்னா அடி, அமெரிக்கன் பேசஸ் வந்துக்கிட்டு அடி உள்ற அளவுக்கு இருக்கும். இது வந்து ஒரு டூ ஆர் டை மேட்ச் மாதிரி ஈரானுக்கு ஆகுது. ஈரான் வாழணுமா, ஈரான் அழியணுமா அப்படிங்கிறது தான் இப்போ கையில் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த அமெரிக்காவே வந்து கொடுக்குனா மட்டும்தான் வந்துக்கிட்டு இவங்க கண்ட்ரோலுக்கு வருவாப்பில். இதை வந்து நம்ம வந்து நம்ம கண்ட்ரோலில் வைக்க முடியும், நம்மளால் சர்வை பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமையில தான் வந்துக்கிட்டு ஈரான் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்துக்கிட்டு பார்க்கலாம். வேறு ஏதாவது புதிய அப்டேட் இருந்துச்சுன்னா உடனடியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.